இப்போ தயவு செஞ்சு கவனிங்க. சூசான் என்கிற கோட்டை பெர்ஷிய ராஜ்யத்தின் கேபிட்டல் சிட்டி. இப்போ மொர்தெகாய் அந்த கேபிட்டல் சிட்டியான சூசான் என்கின்ற பட்டணத்திலே அமைந்திருக்கிற அரமனையாகிய கோட்டையிலே தான் உத்தியோகம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பிறப்பை பார்த்தோம், அவனுடைய ஊரையும் பார்த்தோம், அவனுடைய பணிகளை பார்க்கலாம். அவனுடைய பணிகள் என்ன? வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கும் போது, இது அந்நாட்களிலே மிகவும் முக்கியமான ஒரு உத்தியோகம். ராஜ அரமனை வாசலிலே உட்கார்ந்து வருவோர் போவோரை பரிசோதிப்பது, அதேபோல அந்த வாசலுக்கு வெளியே என்னவெல்லாம் நடக்கிறது, அரமனை வாசலுக்கு அருகே என்னவெல்லாம் நடக்கிறது என்று கவனித்து விஷயங்களை அவ்வப்போது கண்டுபிடிக்கிற பணி. வாசல் அருகே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு செய்கின்ற பணி இதுதான். அதாவது இது ஒரு அரசாங்க பணி. அது மாத்திரமல்ல, தேவைப்பட்டால் மொர்தெகாய் ராஜாவுக்குரிய விஷயங்களில் தலையை நுழைக்கவும் முடியும். அதாவது ராஜா சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து பேச முடியும். ஒரு பெரிய போஸ்ட், அது மாத்திரமல்ல நம்பிக்கைக்குரிய போஸ்ட். என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். அந்த வேலை என்ன? ராஜ அரமனின் வாசலில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கவனமாய் கவனிக்க வேண்டிய வேலை. வெளியே என்ன நடக்குது கவனித்துக் கொண்டே இருப்பான். உள்ள என்னென்ன எச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும் அதையும் தெரிவிப்பான். இந்த பணி மொர்தெகாயின் பணியாக இருந்தது. என்ன செய்றான் வாங்க பார்க்கலாம். முதல்ல என்ன பார்த்தோம்? பிறப்பு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அவனுடைய ஊர். இப்ப 3வது பணி, மொர்தெகாயின் வேலை. அது என்னவென்று வாசிக்கலாம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகமம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய வேலை என்ன? ராஜா தனக்கு ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கிறார். ராஜா அரமனை வாசலில் உட்கார வேண்டும். அந்த ராஜாவுடைய பேலஸுக்கு வெளியில, பேலஸுக்கு உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது வெளியே என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது, வெளியே என்ன நடக்கிறது, உள்ளே எதை கவனிக்க வேண்டும், இவங்க எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை, மதிப்புக்குரிய நம்பிக்கைக்குரிய வேலை மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டது. தூங்கி விழுகிற நபர் அல்லவே அல்ல. கொடுத்த வேலையை அலட்சியம் பண்ணுகிற சோம்பேறி அல்ல. ஒப்படைக்கப்பட்ட வேலையை மிகவும் அக்கறையோடு ஜாக்கிரதையாக தன்னை அந்த வேலையிலே அமர்த்திய ராஜாவை மிக கவனமாய் காப்பாற்றுகின்ற குணமுடைய ஒரு நபர் இந்த யூதன். சகோதரனே, சகோதரியே, நீ என்ன வேலை செய்கிறாய்? என்ன உத்தியோகம் செய்கிறாய்? அந்த உத்தியோகத்துக்கு நீ உண்மையாயிருக்க வேண்டும். நியாயமாய் அந்த உத்தியோகத்தை செய்ய வேண்டும். நீ உழைக்கிற நபராய் இருக்க வேண்டும். பிரயாசப்படுகிறவராய் இருக்க வேண்டும். தரப்பட்ட வேலையை அக்கறையாய் செய்ய வேண்டும். கவனிங்க, அது மிகவும் அக்கறையோடு அந்த வேலையை செய்து கொண்டிருந்த இந்த யூதனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. என்ன இன்ஃபர்மேஷன்? ராஜாவை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அது தெரிந்தவுடனே நடக்கவிருக்கின்ற அந்த பேராபத்தை தெரிந்து கொண்ட மொர்தெகாய் உடனடியாக அந்த செய்தியை எஸ்தருக்கு பாஸ் பண்ணுகிறான். அம்மா, ஜாக்கிரதை, ராஜாவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்படுகிறது, கவனமாக இருக்க வேண்டும். இது உண்மையான செய்தியா இல்லையா, அதை கண்டுபிடியுங்கள் என்று ராஜா விசாரித்த போது உண்மை தெரிந்துவிட்டது. சதி செய்த இருவரும் கொல்லப்பட்டார்கள். ராஜாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது. மொர்தெகாய் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அக்கறையோடு செய்தவன். அதனால்தான் ராஜாவின் உயிரையே காப்பாற்றினான். சகோதர சகோதரிகளே, தேவன் உனக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். விவசாயத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது வியாபாரத்தை உனக்கு கொடுத்திருக்கலாம், மருத்துவம் செய்யும் கிருபையை தந்திருக்கலாம். தயவு செஞ்சு கவனிக்கணும். நீங்கள் எதை செய்தாலும் சரி, அந்த பணியிலே நீங்கள் உண்மையாய் பிரயாசப்பட வேண்டும். எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த பணியை தந்திருக்கிற எஜமானனுக்கு சந்தோஷம் வரும் வகையிலே இருக்க வேண்டும். இதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். சாதாரணமாக வாஷ்ரூமில், பாத்ரூமில் நாம் என்ன செய்வோம்னா, இந்த பேட் ஸ்மெல்லாம் வராதபடி நம்ம இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி தானே? ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படி நாம் போட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் ஒரு பாத்ரூமில் பேட் ஸ்மெல், அதாவது கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ரூம் ஃப்ரெஷ்னர் அங்கே போட்டிங்களான்னு கேட்டேன். ஆமாம் அண்ணான்னாரு. அப்போ ஏன் இன்னும் அது ஸ்மெல் அடிக்குது? உண்மையாக சொல்லப்பா, போட்டியா இல்லையா? ஐயோ போட்டேன்னா அப்புறம் ஏன் இன்னும் ஸ்மெல் அடிக்குது?
சரி, அதை எங்க வச்சிருக்க? கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு அதை மூடி வச்சுட்டேன். ரூம் ஃப்ரெஷ்னரை ஐயா எங்க வச்சிருக்காரு? கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி, அதாவது அந்த வாஷ் பேசினுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, பார்த்துருப்பீங்களா? அதுக்கு கீழே அந்த பாக்ஸ்க்குள்ள பத்திரமா அதுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணியும் வச்சுட்டார். அந்த தம்பி சொன்ன மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னர் அங்கே வச்சிருக்கானா இல்லையா? வச்சாச்சு, கட்டாயம் வச்சாச்சு. ஆனால் எங்கே வச்சாரு? இது வேலைக்காகமா? இந்த தம்பி வேலைக்கு உதவார தம்பியா? ஆனால் பாருங்க, அவ்வளோ அப்பாவே, ஐயோ நான் வச்சுட்டேன்னா, அப்போ வச்சா ஏயா? அது என்னமோ தெரியலண்ணா, அந்த ஸ்மெல் வரல. அந்த கம்பெனி நல்ல கம்பெனிலையோ என்னவோ இவ்வளோ அப்பாவித்தனமாங்க இருக்குது. எப்பா உண்மையை சொல்லுப்பா, வச்சு. ஐயோ உண்மையா நான் வச்சுட்டேன்னா? வச்சுட்டியா? ஆமா நான் வச்சுட்டேன். சரி, எங்கே தான் வச்ச? அந்த சிங்க்கு கீழே அந்த பாக்ஸ் இருக்க, அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு பத்திரமா இருக்கணும்னு கதவை கூட மூடி வச்சிட்டேன். என்னங்க அது? எப்படி வேலைன்னா இப்படிதான் இருக்கணும்ல? சகோதர சகோதரிகளே, சில பேர் இப்படித்தாங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் அப்படி செய்யல தேவன் நம்மை அழைத்திருப்பது. தன்னுடைய பணியிலே கை தேர்ந்தவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் ராஜாவுக்கு முன்பு நிலைநிற்பார்கள். நீ அதிகாரிகளுக்கு முன்பு நிற்க வேண்டும், உன்னதமான ஸ்தானத்தில் நிலைநிற்க வேண்டும் என்றால் உன் பணியில் நீ உண்மையும் உத்தமமாய் உழைக்க வேண்டும். அப்ப என்னாகும்? நீ கடினமாய் உண்மையாய் உழைக்கிற போது அந்த உழைப்பு உன்னை ராஜாவுக்கு முன்னால் நிலைநிற்க செய்யும். இதே சூழ்நிலையில ராஜா கிட்ட ஒரு துன்மார்க்கமான அதிகாரியும் இருந்தான். ராஜா பிரதம மந்திரி அப்படின்னு வச்சுக்கிட்டா இவர் முதல் மந்திரி மாதிரி. அதாவது அந்த நாட்கள் அந்த ஸ்தானத்தில் ஆமான் என்கிற ஒரு நபர், ஆங்கில வேதாகமத்தில் சீஃப் மினிஸ்டர் என்று அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆமான் ராஜ அரண்மனைக்குள்ளாக அந்த வாசல் வழியாக போகிற போது எல்லோரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவனை பணிந்து கொள்ளுவார்கள். ஆனால் மொர்தெகாய் மாத்திரம் அமைதியா உட்கார்ந்திருப்பான். இவன் அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து பணியாததால ஆமானுக்கு அப்படியே கொதிக்குது உள்ளுக்குள்ள. ஓ, நீ எனக்கு வணக்கம் வைக்க மாட்டியா? அது என்னமோ கொஞ்சம் பேருக்கு அவ்வளோ கோவம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி மரியாதை கொடுக்கலன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கலன்னா சில பேருக்கு பயங்கர கோபம். அப்படித்தான் அந்த ஆமானுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர கோபம். சகோதர சகோதரிகளை நம்மள யாராவது இருக்கீங்களா? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா, மதிப்பு கொடுக்கலன்னா, கௌரவம் கொடுக்கலன்னா, உங்களை பத்தி பெருசா பேசலன்னா, அப்படிப்பட்டவங்களை பகைக்கிற குணம் உங்களுக்கு இருக்கா? அப்படிப்பட்ட அந்த நபர் மேல கோபதாபங்களை காட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா? இப்படிப்பட்டவன் அந்த வேலையில இருக்கவே கூடாது. இவனை எப்படியாவது தூக்கிடணும். ஆனா அவன் நல்லவனாச்சு, நல்ல வேலை செய்யறவனாச்சு, யாருக்கு தேவை அவனு வேலை? அவன் நல்ல நடத்தி யாருக்கு தேவை? ஆனா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள இருந்தா அது நல்ல எண்ணம் அல்லவே அல்ல. மதிப்பு என்பது டிமாண்ட் பண்ணா வர்றதில்ல, அல்லது கமாண்ட் பண்ணி கிடைக்கிறதில்ல. மதிப்பு மற்றவங்க கொடுக்கும்போது அது வரணும். சோ நம்ம நல்லா கவனிக்கணும். உன்னிடத்திலே பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதே போல பிறரிடத்திலே நீ நடந்து கொள்ள வேண்டும். பிறர் உனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நீ விரும்புவாய் என்றால் நீ பிறருக்கு மரியாதை செலுத்தணும். நீ மற்றவங்கள மதிக்காம மற்றவங்க எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேரு அதிகாரம். இந்த அதிகாரம் வேலை செய்யாது. அந்த ஆமான் அதிகாரம் பண்ற கேண்டிடேட் எல்லாரும் அப்படியே குனிஞ்சு நெளிஞ்சு வணக்கம் சொல்லணும். யாராவது வளைஞ்சு அவருக்கு வணக்கம் போடலன்னா அவங்கள என்ன செய்வான் அந்த ஆமான்? தூக்கி விட்டுடுவான். ஆனால் இந்த ஆவிக்குரியவன் யூதன், அதாவது யூதர்கள் சாதாரணமா தேவனை தவிர வேறு யாருக்கும் சாஷ்டாங்கமா பணிய மாட்டாங்க. தன்னுடைய விசுவாசத்தினால் அவன் சாஷ்டாங்கமா விழுந்து பணியவில்லை. இதை ஆமானால தாங்கிக் கொள்ள முடியல. அப்ப என்ன செய்யறான்? இந்த ஆளு யாரு? எங்க பிறந்தவன்? அதாவது யூதன், ஒரு அடிமை. அப்ப தூக்கிடலாம். இந்த ராஜ்யத்தில் அடிமைகளா இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் தூக்கி விட்டுடலாம். அதோட கதை முடிஞ்சிடும். எவ்வளவு துன்மார்க்கமா இருங்க ஆமானுடைய யோசனை. அதனால அவன் என்ன செய்கிறான்? எப்படியா இந்த யூதர்கள் எல்லாம் கொலை பண்ணிடணும் அப்படின்னு அகாஷ்வேரு கிட்ட போய் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி யூதர்கள் எல்லோரையும் கொல்லுவதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. பெர்மிஷன் ஆர்டர் வாங்கிட்டாங்க. எதுவும் தெரியாத ராஜா முத்திரையும் வச்சு கொடுத்தாச்சு. எஸ், கட்டளையை நான் முத்தரிக்கிறேன், என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடு. ஆமானுடைய கைக்கு அந்த ஆணை வந்துருச்சுங்க. ஏய் மொர்தெகாய், வர்றேன்டா, அவன் கதை என்னன்னு பாக்குறேன். உன்னாலதான் யூதர் எல்லாருக்கும் கதை முடியுது என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. என்ன செய்ய முடியும்? யூதர்களால் என்ன செய்ய முடியும்? யூதனால தான் என்ன செய்ய முடியும்? ஆனால் யூதர்களின் பட்சமாய் போராடுகிற தேவன் இருக்கிறார். அந்த தேவன் என்ன செய்தார் என்றால் பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு பக்கம் சதித்திட்டம் தீட்டியாச்சு, இன்னொரு பக்கம் இந்த யூதர் மட்டும் சாதாரணமாக கொல்லக்கூடாது. நாமளே நம்ம கண்ணு முன்னாலேயே நாய் அடிச்சு சாகடிக்கிற மாதிரி சாகடிக்கணும். 7 மாடி கட்டடம் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்டு, அவ்வளோ ஹைட்டுக்கு தூக்கு மரத்தை நிறுத்திட்டாங்க. 50 முழம் உயரமுள்ள, முழம்னா 1.5 அடி, 50 முழம்னா ஏறக்குறைய 75 அடி.
75 அடினா சாதாரணமாக ஒரு ஃப்ளோருங்கிறது 10 ஃபீட் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆல்மோஸ்ட் 7 floors ஹைட். அது தேவையாங்க பாவம்? ஒரு மனுஷனை தூக்கில் போடுறதுக்கு 75 அடி உயரம் இருக்கிற தூக்கு கம்பம் தேவையாங்க? ஆக்சுவலாக பார்த்தோன்னா தேவையே கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள அவ்வளவு வெறி இருந்தது. சரி, அவ்வளோ உயரத்துக்கு அந்த தூக்கு மரத்தை நட்டாச்சு. பாவம், அந்த யூதனை யாராலங்க காப்பாற்ற முடியும்? என்ன நடந்தது சகோதர சகோதரிகளே? வாசிக்கலாம். அந்த ராத்திரியில், எந்த ராத்திரியில்? அடுத்த நாள் மொர்தெகாயை கொலை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டான் ஆமான். நாளைக்கு இந்த யூதன் கொல்லப்பட போறான். என்ன நடக்குது? அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புத்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அடட, இந்த யூதன் என் உயிரை காப்பாத்திருக்கானே, அவனுக்கு எந்த வெகுமதியும் நான் கொடுக்கலையா? எந்த வெகுமதியும் கொடுக்கல ராஜா. அதென்னது? இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற என் உயிரையே காப்பாற்றினவனுக்கு, என் உயிரை காப்பாற்றி ஒருவனுக்கு எப்படி வெகுமதி கொடுக்காமல் இருப்பது? கட்டாயம் வெகுமதி தர வேண்டும், கட்டாயம் ஏதாவது அவார்டு தர வேண்டும். ஆமானை வர சொல்லுங்கள். ஆமான் வந்தான். ஆமான், நான் ஒரு மனிதனை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படி கனப்படுத்துகிறவனை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல். ஆமான், என்ன விட்டார் ராஜா, யாரெங்க கனப்படுத்த போறார் அப்படின்னு நினைச்சு, ராஜா உறுத்திக் கொள்கிற வஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும், நல்ல கவனிங்க, கொண்டு வரப்பட வேண்டும். அவன் இமேஜின் பண்ணிக்கிறான், ராஜா இடத்துல தான் இருக்கிற மாதிரி, அந்த வஸ்திரத்தை தான் உடுத்திக்கிற மாதிரி, அந்த கிரீடத்தை சூடிக்கிற மாதிரி. இவ்விதத்துல தான் நீங்க அவார்டு கொடுக்க விரும்புற மனுஷனை கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 6வது வசனத்தை பார்க்கலாம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்ன என்றீர்? யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, கவனிங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும், ராஜா ஏறுகிற குதிரையும், அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேலேற்றி நகர வீதியில் உலா வரும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆமான், அப்படிதான் செய்யணுமா? கண்டிப்பா ராஜா. தொடர்ந்து பார்க்கலாம். 10ஆம் வசனம். ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரமனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி செய். கவனிங்க, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை தேவன் என்ன செய்வார்? உயர்த்துவார். கடினமாய் உழைக்கிறான், அந்த உழைப்பை உண்மையாய் செய்கிறான். ஆனால் உண்மையிலே அவனுக்கு அதற்கான பேர் இல்லை, அடையாளம் காணப்படல. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? வேலையில உண்மையா நல்லா உழைக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல கடினமா உழைக்கிறேன், ஆபீஸ்ல கடினமா உழைக்கிறேன், அந்த வீட்டுல கடினமா உழைக்கிறேன், அந்த காலேஜில் உண்மையா கடினமா உழைக்கிறேன், அந்த ஆர்கனைசேஷன்ல நல்லா உழைக்கிறேன், ஊழியத்தில் கூட உண்மையா நான் உழைக்கிறேன். ஆனா ஏனோ என் உழைப்புக்கேற்ற பேர் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லை, என்னை யாரும் அடையாளம் காண்றதே இல்லை, என் முயற்சியை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என் ஊழியத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? அது உண்மை இல்லை. உன்னை பத்தி நினைக்க வேண்டியது மனுஷர்கள் அல்ல, உன்னை பத்தி நினைக்க வேண்டியது யாரு? தேவன். என்ற உண்மையை நீ நினைப்பாய் என்றால் அந்த தேவன் நீ செய்கிற பணியை, நீ படுகிற பிரயாசங்களை, பணிவிடைகளை கவனிக்கிறார். உண்மையில இந்த யூதன் ராஜாவின் உயிரை காப்பாற்றினான். ஆனா அவனுக்கு அதுக்கான பேர் கிடைக்கல. ஆனா எக்ஸாக்டா அவன் எப்பொழுது அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டான்? அடுத்த நாள் இந்த ஆமான் என்கிற மனிதன் இந்த யூதனை கொல்ல தூக்கு மரத்தை நட்டிட்டான். அந்த ராத்திரியில, எந்த ராத்திரி, எந்த நாளிலே யூதன் தன் உயிரை இழக்கப் போகிறானோ அந்த நாளைக்கு முந்தின ராத்திரி என் தேவன் ஆன் டைம் காட். என்னங்க? ஆன் டைம் காட். தேவன் தம்முடைய பதிலை சரியா தர வேண்டிய நேரத்தில் தருவார். சொல்லாதீங்க அதனால எப்பவும். அது என்னமோ தேவன் பதில் தர தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். தாமதிக்கலங்க.
உனக்கு வர வேண்டிய, உனக்கு தர வேண்டிய பதிலை எக்ஸாக்டாக அதே டைம்ல தான் கட்டாயம் கொடுப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் தாழ்மை பண்பை காத்துக்கொண்டு உனக்கு தரப்பட்ட வேலையை செய்துட்டு போய்கிட்டே இரு. தக்க வேளையிலே தேவன் உனக்கு ப்ரமோஷனை தருவார். ஏற்ற வேளையிலே உன்னை கண்டுகொள்ள பண்ணுவார். ஏற்ற வேளையிலே தேவன் உன்னை உயர்த்துவார். மொர்தெகாய் அவங்க கிட்ட, இவங்க கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் போய் நானேதான் இந்த மாதிரிலாம் டம்பா அடிச்சுக்கலங்க. காம போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ராத்திரியில ஆமான் சதி செய்து இந்த யூதனை கொல்ல வேண்டும் என்ற நேரம் குறித்திருந்த அதே சமயத்துல தேவன் என்ன செய்தார்? ராஜாவுக்கு நித்திரை வராதபடி செய்தார். அதனால் என்ன நடந்தது? யார் இந்த யூதனை கொல்ல வேண்டும் என நினைத்திருந்தானோ அவனே அந்த யூதனை எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்த வேண்டி வந்தது. தன்னைத்தானே உயர்த்துகிறவனை தேவன் என்ன செய்வார்? தாழ்த்தி போடுவார். தன்னை தாழ்த்தி உண்மையா உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதனை தேவன் என்ன செய்வார்? கட்டாயம் உயர்த்துவார். அந்த நேரத்துல இந்த ஆமானுடைய முகத்தை பார்த்திருக்கணும். எப்படி இருந்திருக்கும்? குதிரைய தானே தான் பிடிச்சுக்கிட்டு போனோம். குதிரை மேல யூதன் உட்கார்ந்து இருக்கிறான். கீழே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அப்படி இருந்த ஆமானுடைய முகம் எத்தனை விதமா, எத்தனை கலர் மாறி இருக்குமோல்ல. அதை தொடர்ந்து இந்த ஆமான் செய்த சதித்திட்டம் யூதர்கள் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டபோது மொர்தெகாய் எஸ்தரிடம் சொல்லுவான், அம்மா நம்ம எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்று ஆமான் சதித்திட்டம் திட்டான். நீ போய் ராஜா கிட்ட பேசு. ஐயா, பர்மிஷன் இல்லாம போகவே முடியாது. போனா என்ன கொண்டுடுவாங்க. அப்ப யூதன் சொல்லுவான், அப்போ உன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை நீ எடுக்க போறியா? ஐயோ, ஏன் பெரிய வார்த்தை சொல்றீங்க? பெரிய வார்த்தையில நடக்க போறதானே சொல்றேன். அப்ப கவனிங்க, ஒருவேளை உங்க உயிரை காப்பாத்துற முயற்சியில எங்க உயிரை எடுக்கணுங்கிற ஐடியா உனக்கு இருக்குன்னா உதவியை வேறொரு வழியிலே தேவன் கட்டாயம் கொண்டு வருவார். ஆனால் உதவி செய்ய முடிஞ்சும் நீ உதவி செய்யாம மௌனமாக இருந்தானா எஸ்தர் அம்மா, அது நல்லதில்ல. செஞ்சு கவனிங்க. எஸ்தர் யார்? இந்த எஸ்தருங்க ஒரு அநாதை. அதே யார் இந்த எஸ்தரை வளர்த்தது யாரு? இதோ இந்த யூதன்தான், அன்புள்ளங்கொண்டவன். தாய் தகப்பன் இல்லாத இந்த அநாதையை இந்த மொர்தெகாய் தாங்க எடுத்து வளர்த்தான். மகளாக வளர்த்தான். அவளுடைய எல்லா தேவைகளையும் அவன் உணர்ந்தான். அதனால்தான் இப்போ தைரியமா சொல்றான், அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த ஸ்தானத்துக்கு நீ வந்திருக்க காரணம் என்ன? யூதர்களை காப்பாத்துறதுக்கு தான். அன்புள்ளவனாக இருந்ததினால் தான் தன் மகள் இல்லாத போதிலும் கூட எஸ்தரை அன்போடு கூட வளர்த்தான். மொர்தெகாய் மிகுந்த அன்புடையவன். அப்பொழுது எஸ்தர் சொல்கிறாள், நான் அழுதா பரவாயில்ல, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மாத்திரம் உயிரை விடக்கூடாது. யூதர்கள் சாகவே கூடாது. தேவனுடைய ஜனங்கள் மட்டும் அப்படி சாகவே கூடாது. தேவைப்பட்டால் என் உயிரை நான் பணயம் வைக்கிறேன். ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம் என்றால் தேவன் அற்புதத்தை செய்வார். நான் உபவாசம் இருக்கிறேன், நீங்களும் உபவாசம் இருங்கள். யூதன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த விஷயத்தை எல்லோருக்கும் அறிவித்தான். எல்லோரையும் வரவழைத்து, எல்லோரும் வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏன், என்ன விஷயம்? ஆபத்து வந்திருக்கிறது, உயிருக்கே ஆபத்து வந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கும். ஒருபுறம் கனப்படுத்தப்பட்ட ஆண், மறுபுறத்திலோ உயிரையை இழக்கக்கூடிய சூழல் உருவாயிருந்தது. அப்படிப்பட்ட சமயத்துல என்ன செய்தார்கள்? அவர்கள் ஜெபித்தார்கள். இன்னைக்கு நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? பிரதர், என் வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஒரு நாள் நல்லா இருக்கு, மறுநாள் முழுமையும் என் வாழ்க்கையில அப்படியே எதிரா அமைது. அப்பப்போ நான் உயர்த்தப்படுறேன், ஆனா அப்பப்போ தூக்கி எறியப்படுறேன். சில நேரங்கள்ல வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பாக்குறேன், சடனா பெரிய நஷ்டத்தையும் சந்திக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள்ல ரொம்ப வைராக்கியமா நினைக்கிறேன், ஆனா சில நேரங்கள்ல ரொம்ப பலவீனமா அப்படியே சோர்ந்து போயிடுறேன். இது சகஜம்தாங்க. நம்முடைய காலங்கள்ல கவனிங்க, என்னது? மழை காலம் வரும், அதை தொடர்ந்து குளிர்காலம் வரும், அதுக்கப்புறம் பனிக்காலம் வரும். இந்த பனிக்காலம் வரும்போது எல்லாம் அப்படியே வறண்டு போயிடும். அதாவது பார்த்தோம்னா செடிகள் எல்லாம் கூட அப்படியே வறண்டு போயிடும். எத்தனை காலத்துக்கு அப்படியே வறண்டே இருக்கும்? கொஞ்ச காலம்தான். துளிர்து இருக்காது, இலை இருக்காது, பூக்களை பார்க்க முடியாது, அப்படி வறண்டு போயிருக்கும். சில சமயம் நம்ம வாழ்க்கையில கூட எல்லாமே வறண்டு போயிட்ட மாதிரி இருக்கும். எங்கேயும் எந்த கனிகளும் காணப்படாது. எங்கேயுமே கனி உள்ள ஒரு வாழ்க்கையை பார்க்கவே முடியாது. எல்லாம் வெறுமையா வறண்டு போன மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில யாராவது வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையை வறண்டு போனது போல் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எங்கேயுமே கனி இல்லை, எங்கேயுமே எந்த பலனையும் பார்க்கவே முடியல, எல்லாம் வெறுமையான மாதிரி இருக்கு என்றால் உனக்கு ஒரு நற்செய்தி. அது கொஞ்ச காலம் மட்டும்தான். ஏனென்றால் மழை காலம் வரப்போகிறது.
மழை காலம் வரும்போது என்ன நடக்கும்? இந்த வறண்டு காய்ந்து போயிருக்கிற செடிகள், பூக்கள் எல்லாமே மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கும். அந்த வேரை மழை நீர் பலப்படுத்தும். எனவே அந்த மழை என்ன செய்கிறது? வெறுமையாய் வறண்டு போயிருக்கிற செடி கொடிகளை எல்லாம் சொல்லுங்க, அது என்ன செய்யணும்? ஆரோக்கியத்தால் நிரப்ப ஆரம்பிக்கும். எனவே நல்லா கவனிங்க. மழைக்காலம் வரப்போகிறது. வாடி போயிருக்கிற பயிர்களை எல்லாம் செழிப்புக்குள்ளாக்குகிற காலம், கனி கொடுக்கிற காலம். எவ்வளவு அற்புதமான தேவன்! கவனிங்க. வெறுமையாகி போன ஒரு நிலை, வறண்டு போன ஒரு நிலை. ஆனால் அதே சமயத்துல தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிய பண்ணுகிற காலமும் கூட உண்டு. நீ பூக்கிற காலம் உண்டு, நீ கனி கொடுக்கும் காலம் உண்டு. எனவே அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று ஏதோ வறண்டு போனதை போல, வெறுமையாகி போனது போல, கனிகள் இல்லாதது போல, எதுக்குமே உதவாதது போல உன் வாழ்க்கை உனக்கு காணப்படலாம். ஆனால் கலங்காதே. விரைவிலேயே தேவன் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிய பண்ணவிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை செழிக்கும்படி செய்வார். இதை மறந்துவிடக்கூடாது. நேற்று கனப்படுத்தப்பட்டான், இன்றோ உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது. அதற்காக மொர்தெகாய் தேவனை தூஷித்தானா? தேவனோடு சண்டை போட்டானா? என்ன செய்தான்? பிரார்த்தனை செய்தான். அது மாத்திரமல்ல, சரிமா, நாம் எல்லோருமே ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஜெபத்தினால் மட்டும்தான் நாம் காப்பாற்றப்பட முடியும். சகோதர சகோதரிகளே, ஜெபம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. எந்த அபாயம் வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும், எப்பேற்பட்ட ஆரோக்கிய குறைவு வந்தாலும், எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும், கடனில் இருந்தாலும், நினைக்கவே முடியாத கஷ்டம் திடீரென்று வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். வாழ்க்கையில் ஒரு காலம் இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. ஆபத்து காலத்துல அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆபத்து வந்தாலும் கூட அப்படிப்பட்ட காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். தேவன் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஆபத்துக்கள் வருகிற போது மறந்துடாத, நான் இருக்கிறேன். நான் நிச்சயமாக உன்னோடே கூட நிற்பேன். நிறமத்தில் யாராவது இருக்கீங்களா? ஆபத்துக்குள்ளாக இருக்கிறேன், அபாயங்களுக்குள்ளாக இருக்கிறேன், ஆரோக்கிய குறைவுக்குள்ளாக இருக்கிறேன், பணப்பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையான நிலைக்குள்ளாக இருக்கிறேன். என்ன செய்தால் என்னுடைய வாழ்க்கை செழிக்கும்? ஜெபம் செய்தால் நடக்கும். அன்று எஸ்தர், யூதர்கள், இந்த யூதனான மொர்தெகாய் எல்லோரும் ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? கட்டளை அப்படியே தலைகீழாயிற்று. ஆமானுடைய அந்த சதித்திட்டம் உடைந்து நொறுங்கி போனது. எந்த தூக்கு மரம் ஆமானால் நிறுத்தப்பட்டதோ அதே தூக்கு மரத்துல அகாஸ்வேரு ஆமானை கொன்று போட்டு விட்டான். முன்பிருந்ததை விட உன்னதமான ஒரு ஸ்தானத்தை மொர்தெகாய்க்கு, அந்த யூதனுக்கு தேவன் கொடுத்தார். ஜெபத்திற்கு, உண்மையான உழைப்பிற்கு பிரதிபலன் உண்டு. அது என்ன பிரதிபலன்? வாசித்து முடிக்கலாம் வாங்க. 8வது அதிகாரம் 9வது வசனம். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அவனுக்கு ராஜா எப்படி கனத்தை கொடுத்து எந்த ஸ்தானத்தை கொடுத்தான் என்பது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 15வது வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். கவனிங்க, பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிவித்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. 9வது அதிகாரம் 3வது வசனம். நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் என்ன செய்தான்? பெரியவனானான். மொர்தெகாய் ஆமான் இருந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டான். 120 சமஸ்தானங்களுக்கு மேலாக அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். உன்னதமான ஸ்தானத்திற்கு கொண்டு போகப்பட்டான். கவனிங்க, யாருங்க இவன்? ஒரு அடிமை. யாருங்க? ராஜ அரமனை வாசல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். ஆனால் எப்படி செய்தான்? நம்பிக்கையோட கூட வேலை செய்தான். உண்மையாய் உத்தமமாய் செய்தான். திறமையோடு கூட செய்தான். மிகவும் ஜாக்கிரதையாயிருந்தான். ஜெபிக்கிறவனாயிருந்தான். அதன் பிரதிபலனை அனுபவிக்கிறவனாகவும் இருந்தான். இந்த சமஸ்தானம் முழுமைக்குமே கூட அதிகாரம் உள்ளவனானான். எப்படிங்க சாத்தியமாச்சு? ஒரு அடிமை. நீ யாரா இருந்தாலும் சரி,
எவ்வளவு அடிமட்ட நிலைமையில் நீ இருந்தாலும் சரி, ஆண்டவரை பற்றிக் கொண்டு, அவருடைய அன்பை உணர்ந்து கொண்டு, அன்றாடம் ஜெபித்துக் கொண்டு, உண்மையாய் உழைத்துக் கொண்டு, தொடர்ந்து பிரயாசப்பட்டுக் கொண்டு, உண்மையாய் ஊழியம் செய்கிறவனாயிருந்தால் தேவன் ஏற்ற சமயத்தில் பிரதிபலன்களை அருளுவார். யூகித்ததைக் காட்டிலும் நினைத்ததைக் காட்டிலும் மேன்மையான ஸ்தானத்தை தேவன் உனக்கு கட்டாயம் அருளிச் செய்வார். நம்புவாயென்றால் என்னோடு கூட ஜெபத்திலே ஒருமனப்படும்படி கேட்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவை, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை விருட்சமாக்கி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதகரமாய் மாற்றுங்கப்பா. அந்நாளிலே ஒரு அடிமையான யூதன் தனது சிறிய வேலை எவ்வளவு நம்பிக்கைக்குரியதாய் செய்தான். ஆண்டவரே, தன்னுடைய பிரயாசங்களுக்கு தான் செய்கிற வேலைக்கு எந்த அடையாளமும் இல்லாவிட்டாலும் நம்பிக்கைக்குரியவனாய் தன்னுடைய வேலைகளை செய்தான். அவனுடைய பிறப்பு என்ன, அவனுடைய ஊர் எது, அவன் செய்த காரியங்கள் என்ன, அவனுடைய அன்பு எது, அவனுடைய ஜெபம் எது, அவனுடைய விண்ணப்பத்திற்கான பிரதிபலன் என்ன, எல்லாவற்றையும் அற்புதமாக மொர்தெகாயின் வாழ்க்கையின் மூலமாக கற்று வருகிறோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்களை நீர் எவ்வளவாய் உயர்த்துகிறீர். ஆண்டவரே, உம்மில் வைராக்கியம் உள்ளவனாய் நான் ஒரு யூதன், கர்த்தரை சேவிக்கின்றவன் என்று சொல்லுவதற்கு இந்த மொர்தெகாய் ஒரு காலம் பயப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட தைரியத்தை எங்களுக்கும் அருளுங்க ராஜா. உமக்குள்ளான வாழ்க்கை எங்களுக்கு அருளி செய்யுங்க ராஜா. உம்மை கொண்ட உத்தியோகம் செய்கிற, ஊழியம் செய்கிற அற்புத ஆவிக்குரிய வாழ்க்கையை அருளி செய்யுங்க. ஏற்ற சமயத்திலே இருண்டு போனதாய் காணப்படுகிற வாழ்க்கைகளை பிரகாசிக்க பண்ணுவீர் என்ற விசுவாசத்தோடு, ஆண்டவரே, பொறுமையோடு எங்களுக்கு அருளியிருக்கிற பொறுப்புகளை, பணிகளை, ஊழியங்களை தொடர்கிற கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், இன்று விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை அற்புதமான மொர்தெகாயின் வாழ்க்கை சரித்திரத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.